Hello students, 8th Tamil annual exams கான last minute important questions இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1 வீக்கா வந்து important கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். 10th அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால 8th வீடியோஸ் போட முடியல. ப்ளஸ் ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்காக ஒரு முக்கியமான கொஷின்ஸோட இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். மிக 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 முக்கியமான 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் 90% கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஆனுவல், அதாவது 2025 போன வருஷம் நடந்த ஒரு ஆனுவல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் காட்டுறேன். ஸோ எப்படி உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் கேட்பாங்க, 3 மார்க்ஸ் கேட்பாங்க, ஸோ கட்டுரை எப்படி கேட்பாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கிராமரில், அதாவது 1 மார்க்ஸில் எதெல்லாம் படிக்கணும் அதையும் பார்ப்போம். எந்த பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸாம், 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்க இருக்கு. இந்த வருஷம் இதே கொஷின்ஸ்லாம் வராது. இது டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆனதுனால இந்த பேட்டர்னில் மட்டும் நம்ம படிச்சுக்கணும். 15 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2 மார்க் கொஷின்ஸ் வந்து பகுதி 2ல் பிரிவு 1ல் 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பிரிவு 2ல் மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு இருக்கு இல்லையா, இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு 6 கொஷின். ஸோ 12 மார்க்ஸ் இதுலேருந்து வருது. இலக்கணம் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது சிறுவினால பாருங்கள், செய்யுள் பகுதி அதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் எழுதணும், 3 மார்க் கொஷின்ஸு. அதுக்கடுத்தது ஒரு 3 மார்க் கொஷின் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, உரைநடையிலேருந்துலாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது இலக்கண பகுதியிலேருந்து. ஸோ இந்த பகுதியில் இருக்க 3 மார்க்ஸில் எது இம்பார்ட்டன்ட்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். அதுக்கடுத்து மனப்பாட பகுதி, இந்த டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் பார்த்துருவோம். அதுக்கடுத்து இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம், இந்த மாதிரி விண்ணப்பம்லாம் எதெல்லாம் இந்த வருஷம் வர்றதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது அல்லது அதுன்ற பேட்டர்னில் கொடுத்து 3 கொஷின்ஸில் நீங்கள் எது சாய்ஸில் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி துணை பாடத்தில் எந்தெந்த துணை பாடம்லாம் வரும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8th தமிழ் ஆனுவலில் லாஸ்ட் மினிட்ல பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிங்குக்கு பரிசாக கிடைத்த அணிகலன், எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டம், சொற்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை, யாருக்கு யமனை பற்றி அச்சம் இல்லை, மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது எது, ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார், 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை, நட்பு எதற்குரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, அரசன் தண்டிக்கும் முறையாது, பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையாது, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை, தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது, தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது, ஓவிய எழுத்து என்றால் என்ன, பட்டமரம் எதனால் தனது அழகை இழந்தது, இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை, இயற்கையை போற்றத்தக்கது ஏன், பண்பு அன்பு ஆகியவற்றை பற்றி கலித்தொகை கூறுவது யாது, மருத்துவம் எப்போது தொடங்கியது, பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது, மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன, வினைமுற்றென்றால் என, வியங்கோல் வினைமுற்று உதவிகள் யாவை, பள்ளி மாணவர்களாக உங்களுடைய பொறுப்புகள் யாவை, திருமூலர் எழுதிய அந்த ஒன்றே குலம் பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து திருக்குறள்ல மெமரி நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல பார்க்க வேண்டியது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள், ஒரு சொல் பல பொருட்களில் வருவதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது, குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை, அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை, எழுவாய் வேற்றுமையை விளக்குக, பிரிது மொழிதல் அணி என்பது அது, தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழ் அழகனார் கூறுவன யாவை, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக, புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை,
எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை? இது எல்லாமே 3 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 7 மார்க்ஸ்ல டீட்டெயில், அதாவது நெடுவினால என்னென்னலாம் சொல்கிறேன், அது 6 மார்க்ஸில் வரலாம், 8 மார்க்ஸில் வரலாம், 7 மார்க்ஸ் வரலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் சேம் கொஷின் பேப்பர் வராது, டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை தைரியமாக படிச்சுட்டு போகலாம். கண்டிப்பாக 90+ தாராளமாக எடுக்கலாம். ஒருவன் இருக்கிறான் கதை குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு கடிதம், பாராட்டு கடிதம். பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? கல்லாமை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்கள். எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. எனது தாய்மொழி என்ற தலைப்பில் கட்டுரை. முன்னுரை நூலகத்தின் தேவை வகைகள், நூலகத்தில் உள்ளவை, படிக்கும் முறைகள். உங்களுக்கு கடிதம்ல என்ன படிக்கணும், கட்டுரையில் என்ன படிக்கணும், விரிவானம்ல என்ன படிக்கணும், செயல் நடுவினால என்ன படிக்கணும், உரைநடையில் என்ன படிக்கணும், எதெல்லாம் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ 100 out of 100 வருமா அப்படின்றது ஒரு டவுட்டு. ஆனால் கண்டிப்பாக 90+, 95+ தாராளமாக எடுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கலாம். ஏன்னா ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் சேமாக வராது, டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு குறைஞ்சது ஒரு 500 லைக் வந்ததுன்னா நான் அடுத்து இம்மிடியட்டாக இங்கிலீஷ்க்கு, மேக்ஸ்க்கு, சயின்ஸு, சோஷியலுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இதில் என்னென்னலாம் படிக்கணும் தெளிவாக அடுத்த செகண்ட் பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு.